விடுமா. அவ மேல மான நஷ்ட வழக்கு போடாம விடவே மாட்டேன். சாட்சி கையெழுத்து நான் போடுறேன். கூட வந்து அவன் கோவத்தை குறைப்பேன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறியே. அடிமடியில ஆந்தைய கட்டிக்கிட்டு வந்த மாதிரி இவனையே கூட்டிட்டு வந்தேன். விடுங்க. ஆளாளுக்கு அவர் ஏன் ஜவுமுட்டா மாதிரி பிடிச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா சும்மா இருக்கிறவனையும் அந்த பொண்ணை போய் பழிவாங்குன்னு தூபம் போடுறான்டா இவன். ஏண்டா தூபம் போடுறதுக்கு என்ன மவுண்ட் ரோடு தர்க்கவாடா? தூபம் போடுறத பத்தி நீ யாருகிட்ட பேசுற? அவன் கையால போட்டான்னா இவன் கரண்டி அலிய போடுவான். ஏய் டாடி, அந்த ஜிப்புவாயை மூடிக்க. மிஸ்டர் சிவராமன், இனிமே அந்த பொண்ணுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பிரதர்? உங்களை பைத்தியம்னு பேப்பர்ல போட்ட காயத்ரி, நீங்க அடிக்கடி கவிதையை பாராட்டி பேசுவீங்களே தேன்மொழிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட போன்ல. காயத்ரி ஈக்குவல் டு தேன்மொழி, தேன்மொழி ஈக்குவல் டு காயத்ரி, காயத்ரி பிளஸ் தேன்மொழி, தேன்மொழி பிளஸ் காயத்ரி ஆல்வேஸ் ஒன்னு பிரதர். என்ன பிரதர் சொல்றீங்க? காயத்ரியும் தேன்மொழி ஒரே பொண்ணா? ஆமா பிரதர், உண்மை எல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. அதை நான் பண்டல் பண்ணி அனுப்பிட்டேன். நாளைக்கு நடக்கிற பட்டிமன்றத்துல உங்க பேரை சேர்த்து கொடுத்துருக்க அவ. நீங்களும் அவளும் ஆப்போசிட்டா பேச போறீங்க. அதுல பேசி 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 மடக்கி காட்டுங்க. அந்த அவமானம் பத்தாத பிரதர். திஸ் இஸ் கரெக்ட். அமெரிக்கன் கவுபாய், என் புள்ளைய கொண்டு போய் எங்கயாவது மாட்டி விட்டுறாதீங்கடா. பட்டிமன்றத்துல அந்த பொண்ணை என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயா ஐயா போடுங்க ஐயா, மாட்டிக்கிட்டே இல்லையா? போடுங்க போடுங்க. ஐயா, இப்படி நானும் ஒரு பட்டிமன்றமும் நடத்துறது இல்லையா. இப்ப நான் கொடுக்க போறது ஏன் தீர்ப்பு இல்லையா, ஒரு பொண்ணு திட்டமிட்டே வந்த தீர்மானம். என்ன செய்ய? தமிழ் உணர்வுள்ள தம்பி சிவராமகிருஷ்ணனும் காயத்ரியும் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். புருஷன் சிவராமகிருஷ்ணன் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. நல்ல மகராசியா இருமா. அமோகமா இரு. அத்தை, பெத்தவங்க முன்னாடி நடக்க வேண்டிய கல்யாணம் அவசர அவசரமா பட்டிமன்றத்துல நடந்து போச்சு. எதுவும் கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. அதனால என்னம்மா, கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படியோ மனச மாத்தி கல்யாண மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்துட்ட. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெருசு இல்ல, அதே வேகத்தோட ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து எங்க கையில கொடுத்துடணும். ஆமா. ஐயோ வெக்கத்தை பாரு. வெளியே வாங்கடா. கையில குழந்தையை கொடுத்துட்டு கட்டில்ல புது பொண்டாட்டி கூட சொகம் கேக்குதா? வாய வெளிய. ஏ மாமா, பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நான் உயிரோட இருக்கும் போதே நீங்க புது மாப்பிள்ளை ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு? என் பொண்ணுக்கு இப்பவே தீர்ப்பு கிடைச்சாகணும். தீர்ப்பு தான் கோர்ட்ல சொல்லியாச்சுல்ல, அப்புறம் ஏன் இங்க வந்து முட்டிக்கிறேன்? ஏதாவது பேசுன தொண்டைக்குழியில வச்சு சுட்டுடுவேன். என்னைய கையில துப்பாக்கி வச்சுட்டு பெருசா துள்ற? உன் பொண்ணு தானே என் பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டு போனா, இப்ப என்ன புதுசா உறவு கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க? நாங்க 4 வருஷம் பிரிஞ்சிருந்தது உண்மைதான். அதுக்காக நான் வேற ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? ஏ மாமா, நான் இதுவரைக்கும் என் மனசுல உங்களை தானே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க மனசுல வேற ஒருத்திக்கு இடம் கொடுத்துட்டீங்கல்ல. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாதே போகாதேன்னு எவ்வளவோ கெஞ்சினோம், கேட்டியா? இப்போ பாசத்தை காட்டி பழையபடி ஒட்டிக்க பாக்குறியா? நான் ஒன்னும் உங்க பிள்ளையோட ஒட்டி உறவாடுறதுக்காக வரல. நானும் என் பிள்ளையும் தனியா அனாதையா கஷ்டப்படும் போது நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? மாமா, தொண்டையில சிக்கின மீன் முள்ளு மாதிரி நீங்க துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம உங்களை அவஸ்தைப்பட வைக்கல. என் பேரு சுமத்தியே இல்ல.
எந்த வீட்டுக்கு தான் குடி வந்திருக்கேன். நீங்க எப்படி நிம்மதியா வாழ்ந்துடுறீங்கன்னு பாக்குறேன். காயத்ரி காயத்ரி தொடாதீங்க. காயத்ரி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இன்னும் என்ன சொல்ல போறீங்க? ஏற்கனவே கல்யாண விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. ஐயோ காயத்ரி, அதை பத்தி எனக்கு சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையே. பட்டு வடத்துல சொல்ல வேண்டியதானே? எங்க என்ன நீ சொல்ல விட்ட? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிற மூட்ல என்ன பேசவே விடலையே. போதும் நிறுத்துங்க. நீங்க எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். எதையும் கேட்கிற மனசு எனக்கு இப்ப இல்ல. போங்க வெளியே. காயத்ரி காயத்ரி போங்க வெளியே போங்க. ஹலோ பிரதர், பிரதர், நான் வரும்போதே நோட் பண்ண ஒரு ஃபீலிங் கூடவே இருக்கிறீங்களே. வாட் இஸ் த மேட்டர்? டெல் மீ. வீட்ல ஒரு பிரச்சனை. விடுங்க பிரதர், நேத்துக்கு தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்னாலே பிரச்சனை வரத்தான் செய்யும். சில ஜோடிகள் உடனே செட் ஆகும், சில ஜோடிகள் 1 வீக்ல செட் ஆகும். இப்ப என்ன எடுத்துங்க. ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல சந்தோஷமா உள்ள போன வேகத்திலே திரும்பி வந்துட்டு துரத்தி விட்டா, அப்புறம் அப்படி இப்படி பேசி 6 மாசம் கழிச்சு செட் ஆனா. விடுங்க, உங்களையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். பிரதர், நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். என் பிரச்சனையே வேற. என்ன சர்வதேச பிரச்சனை சொல்லுங்க. என் மொத பொண்டாட்டி குழந்தையோட வீட்டுல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. யார்? சுமதியா? ஆமா. அந்த கருமாந்திரம் புடிச்சவன் இங்க எதுக்கே வந்தா? அவதான் உங்க கூட வாழ இஷ்டம் இல்ல, உன்னை பிடிக்கலன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாளே. அப்புறம் எதுக்கு வந்து கலாட்டா பண்றா? அவங்க அப்பா சந்தர்ப்பம் பண்ணி கூட வந்திருக்கானா? 2 பேரும் சேர்ந்து டார்ச்சர் கொடுக்குறாங்களா? அந்த டார்ச்சர் கூட பரவாயில்ல. இப்ப வந்தவ ஏன் முத கல்யாணம் நடந்தது சொல்லலன்னு டார்ச்சர் பண்றாளே. இப்ப சுமதி எங்க இருக்கா? அது ஏன் கேக்குறீங்க? வீட்டுக்கு எதிர்த்து அப்படியே குடி வந்திருக்கா. வெரி குட். ஆ? வாவ். உன் ஒய்ஃப் 2 பேரும் பக்கம் பக்கமா இருக்கிறது உனக்கு ஜாலி தானம்மா? ஆ. ஃபர்ஸ்ட் பாக்கும்போது செகண்ட திட்டு, செகண்ட பாக்கும்போது ஃபர்ஸ்ட் திட்டு, அப்புறம் பாரு 2 பேரும் போட்டி போட்டு உன் மேல வந்து விடுவாங்க. ஆ? என்ன முறைக்கிற? இப்படிதான் ரொம்ப போய் ஊருக்குள்ள உழைக்காம டக்காட்டி பண்ணி சாப்பிட்டு இருக்கா. நீங்க அதை கண்டினியூ பண்ணு. இத போய் உங்ககிட்ட சொன்ன பாருங்க. என்கிட்ட சொல்லாம ஜார்ஜ் புஷ் கிட்ட சொல்லுவியா? என்ன செய்ய சொல்லு? போ சொல்றியா? நல்லது சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன போய் கூப்பிட்டு வேலையை பாருங்களேன். நான் என்னைக்கே வேலை பார்த்திருக்கேன், இன்னைக்கு புதுசா பார்க்க சொல்றீங்க? ஐயோ ஐயோ, ஏன் என்னாச்சு? வவுத்துக்குள்ள குடல்லாம் பின்னிக்கிட்டு கடமுடான்னு ஒரு சவுண்ட். ராத்திரியே சொன்னேன் அந்த பீஸ் மசாலாவே ரொம்ப திங்காதீங்கன்னு. கேட்காம வலிச்சு வலிச்சு முழுங்குனீங்க. இப்ப அது வேலையை காட்டிடுச்சு. போய் தொலைங்க. முடியாது. ஏன்? சூடா ஒரு கப் காபி சாப்பிட்டாதான் போக முடியும். ஏம்மா காயத்ரி, அந்த பாலை எடுத்துட்டு வாமா. இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியல. வந்துட்டேன். வந்துருவா, உட்காருங்க. சோபால உட்கார்ந்தா அசிங்கமாயிடாது. எந்திரிங்க. வந்துருச்சு. என்ன? ஓ எம்மா காயத்ரி, சீக்கிரம் வாமா, என்ன காப்பாத்து. அதுக்கு கொண்டு வந்துட்டேன். பால் போச்சு. எவன்டா நடுவுட்ல பந்தடிச்சவன்? நம்ம பேராண்டி நீயா? அவன்கிட்ட என்ன கொஞ்சறீங்க? டேய் வாடா இங்க. வா. கிரிக்கெட் ஆட உனக்கு வேற இடம் கிடைக்கல? பால் எல்லாம் கொட்டி போச்சுல? சாரி சின்ன மம்மி, வெளில தான் விளையாடுனா உள்ள விழுந்துருச்சு. யார்டா உன் சின்ன மம்மி? நீங்க தான் என் சின்ன மம்மின்னு எங்க மம்மி சொல்லுச்சு. ஆமா, உங்க மம்மி என்ன பெரிய இவளா? அவ சொன்னாலும் சொந்தம் கொண்டாட வந்துட்டியா? மூஞ்சிய பாரு. என்ன எது வேணாலும் திட்டுங்க, எங்க மம்மி விட்டு திட்டுனீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். முளைச்ச மூளை எல்லாம் விட பேச பாரு. நீங்க மட்டும் பேசல, நான் பேசக்கூடாதா? ஏய், எதுக்கு பேசுற? என்ன நீ? இடியட். ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் நீ பேசுறியா? என்ன ஏம்மா, திமிரு ஏம்மா, உனக்கு? வேண்டாம்மா, வேண்டாம்மா. காயத்ரி, உனக்கு என்ன பைத்தியமா? சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற? அவன் என்ன சின்ன பையனா? கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லி பால் எப்படி கொட்டி வச்சிருக்கான் பாருங்க. கேட்ட மரியாதை இல்லாம பேசுறான். என்ன இருந்தாலும் அவனை நீ அடிச்சிருக்க கூடாது. மம்மி கிட்ட சொன்னா உன்னை பீஸ் ஆக்கிடுவாங்க. என்னடா சொன்ன? இனிமே இந்த வீட்டுக்குள்ள வராத. போ வெளிய. சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் அடிக்கிற. ஏன்டா ஏன்டா அவளை கை நீட்டி அடிக்கிற? எல்லாம் அந்த பயலால வந்தது. போடா போடா இங்கிருந்து. அம்மா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவன் என்ன படிச்சவ மாதிரி நடந்துக்கிறாளா? அவன் அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறான். அவன் இங்க வரதுக்கு உரிமை இல்லையா என்ன? ஓஹோ, முத பொண்டாட்டி பக்கத்துல வந்தோன்னா பாசம் பொங்குதோ? புதுசா உரிமை பத்தி பேச வந்துட்டீங்க. ஏன் என்ன அடிச்சீங்க? அப்படி அவ மேல அவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா அவளோட இருக்க வேண்டியதானே? ஏன் என்ன கல்யாணம் பண்ணீங்க? என்னடா என்னடா டே? என்ன பண்ண சொல்றேன்? போய் அவளை சமாதானப்படுத்து போ. சமாதம். போ. காயத்ரி, சாரிமா, உன்னை நான் அடிச்சிட்டேன். அது எனக்கு கோவமே வராது. நீ அந்த சின்ன பையனை அடிச்சிட்டியா, அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா நடிக்காதீங்க. உங்க மனசுல இன்னும் அவதான் இருக்கா. என்ன பேசுற நீ? அவ எப்படி என் மனசுல இருப்பா? என்ன புரிஞ்சுக்காம வீட்டை விட்டே ஓடிட்டா. அவளாலதான் விவாகரத்தே நடந்துச்சு. என் மனசுல இருக்கா?
இவர் அதுக்கப்புறம் எத்தனையோ முறை அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, பண்ணிட்டேனா? என்னமோ தெரியல, ஒண்ணு பார்த்ததுல இருந்து என்ன அறியாமலே உன் மேல பாசம் வந்துருச்சு. சரி, அவதான் உங்களை விட்டுட்டு போனால, பின்ன எதுக்காக மறுபடியும் வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறா? எங்க அப்பா அம்மாவெல்லாம் பகைச்சுக்கிட்டு நீங்க தான் கதின்னு உங்களை நம்பி வந்தா நீங்களும் என்ன வெறுத்தீங்கன்னு நான் எங்க போட்டோம்? நான் ஏமா உன்னை வெறுக்கிறேன்? என்ன காயத்ரி நீ? இந்த பாரு, நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் நீ என்ன புரிஞ்சுக்குவ. சுமதி வேற யாரும் இல்ல, என்னோட சொந்த அத்தை பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே செல்லம்மா வளர்ந்துட்டா, கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. எங்க அப்பாவோட கட்டாயத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி 4-5 மாசம் சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் சுமதியோட குணத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன்.